அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரமே கிடையாதுங்க. ராஜயோகம், கம்பீரம், முன்னோர் ஆசீர்வாதம், தலைமைத்துவம்னு பேசப்படக்கூடிய மகம் நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பற்றி பழைய ஜோதிட நூல்கள் ஒரு சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கு. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி கேது. இதன் தேவதை பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிடம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியம்னு பல ஜோதிட மரபுகள்லாம் வலியுறுத்துது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரியுங்க. இவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை உருவாக்க முயற்சி செய்வாங்க. கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவமாக தெரியக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களோட அடிப்படை குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக தன்னம்பிக்கை உடையவங்க, சுயமரியாதையை மதிக்கிறவங்க, குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்ற நினைக்கிறவங்க, பொறுப்பை ஏற்றுக்கிட்டா அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறவங்க. மகம் நட்சத்திரம் அப்படின்னாலே அரச கம்பீரம், தலைமைத்துவம், முன்னோர் அருள் இதோட தொடர்பு படுத்தி பேசக்கூடிய நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம். இதில் குறிப்பாக முதல் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிலர் எங்கே போனாலுமே மக்கள் இயல்பாகவே அவங்கள மதிப்பாங்க. அவங்க பேசும்போது மற்றவங்க கவனமாக கேட்பாங்க. அவங்க எந்த பொறுப்பு எடுத்தாலும் அதை முடிக்க முயற்சி செய்வாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் மகம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க கிட்ட இப்படிப்பட்ட குணம் காணப்படலான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இவங்க சின்ன வயசில் இந்த பாதத்தில் பிறந்த குழந்தைங்க பொதுவாக தைரியமாக இருப்பாங்க. எதுக்கும் உடனே பயப்பட மாட்டாங்க. ஆனால் மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அம்மா அப்பா மீது அதிக பாசம் வச்சுருப்பாங்க. ஆசிரியர்கிட்ட மரியாதையாக நடக்க முயற்சி செய்வாங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய அடையாளம் சுயமரியாதைங்க. இந்த மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அவங்க யாரையுமே அவமதிக்கவே விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை யாரும் அவமதிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் இந்த குணம் பிடிவாதமாக தோணுங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தங்கள் மதிப்பை காக்கணுங்கிற எண்ணம் தாங்க. தலைமைத்துவம் ஒரு குழுவில் இருந்தால் இயல்பாகவே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். மற்றவங்க தயங்குற நேரத்தில் நான் செய்கிறேன்னு முன்வரக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் நிர்வாகம், ஒருங்கிணைப்பு, குழுவை வழிநடத்தக்கூடிய பணிகள் இதில் எல்லாம் இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய அமையும். நட்பை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை சீக்கிரத்தில் தேர்ந்தெடுக்கிறதில்ல இவங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நட்பை ரொம்ப காலத்துக்கு இவங்க மதிப்பாங்க. ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மனசில் ஆழமாக பாதிக்கப்படும் இவங்களுக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்க மனசுக்கு பிடிச்ச துறையில் இருந்தால் தான் முழு திறமையும் இவங்க வெளிப்படுத்துவாங்க. பிடிக்காத விஷயத்தை கட்டாயப்படுத்தினா அதில் ஆர்வம் இவங்களுக்கு குறையும், செய்யக்கூட மாட்டாங்க சில சமயம். தொழிலை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய வேலைன்னு இல்லை, பொறுப்போடு வழிநடத்தும் பணிகள் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நிர்வாகம், கல்வி, சட்டம், அரசு துறை, நிறுவன மேலாண்மை இந்த துறைகளில் சில சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் எந்த தொழிலுமே வெற்றி பெற முயற்சியும் திறமையும் ரொம்ப அவசியங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்தை ரொம்ப மதிப்பாங்க. வீட்டில் பெரியவங்களோட வார்த்தையை மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தில் சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை சமாதானப்படுத்த முயற்சி செய்வாங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய பலமே தோல்விக்கு பிறகும் மறுபடியும் எழுந்து வரக்கூடிய மன வலிமை. மற்றவங்க கைவிட்டாலும் இன்னொரு முறை முயற்சி செய்கிறேன்னு நினைக்கக்கூடிய குணம் இவங்களை முன்னேற்றுங்க. இவங்க கோபத்தில் பேச வேண்டாங்க. அப்படி பேசினாங்கன்னா அது அகங்காரமாக தோணும். அந்த பேச்சை இவங்க கொஞ்சம் தவிர்க்கணும். மற்றவங்களோட கருத்தையும் இவங்க காது கொடுத்து கேட்கணும். பொறுமையை வளர்த்துக்கணும். ஆன்மீக வழிகாட்டில் பற்றி கேட்டிங்கன்னா, பாரம்பரிய நம்பிக்கைப்படி முன்னோர்களை நினச்சி நன்றியுணர்வோடு இவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, தர்ம செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் மனநிறைவையும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் வளர்க்க இவங்களுக்கு உதவும்னு சொல்லப்பட்டிருக்கு. மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாதத்தில் பிறந்தவங்க பேசக்கூடிய விதத்திலேயே மற்றவங்கள கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சில் ஒரு நிதானமும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் உண்மைக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தைரியமாக அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய பலமே தொடர்பு திறனுங்க. ஆசிரியர், பேச்சாளர், நிர்வாகி, ஆலோசகர், விற்பனை, வாடிக்கையாளர் சேவை இது போன்ற மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய துறைகளில் சில சிறப்பாக செயல்படுவாங்க. மற்றவங்கள ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை பேசும் திறன் இவங்கக்கிட்ட இருக்கும்.
வெளியில் இவங்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் மனசில் பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாராவது இவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைக்கும். அதையே போட்டு நினச்சி இவங்க வருந்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநலம் கொண்டவங்க இவங்க. அதனால் மனசில் இருக்கிறத சரியான நேரத்தில் அமைதியாக பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதை முயற்சி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இவங்களோட குடும்ப வாழ்க்கை பற்றி கேட்டிங்கன்னா, குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் பெரியவங்களை மதிப்பாங்க. உறவுகளை ரொம்ப காலத்துக்கு பாதுகாக்க இவங்க முயற்சி பண்ணுவாங்க. சில நேரங்களில் குடும்பத்துக்காக இவங்களோட விருப்பங்களையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க படிப்பில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். குறிப்பாக மொழி, வணிகம், மேலாண்மை, சட்டம், கலை, சமூக அறிவியல் இந்த மாதிரியான துறைகளில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குழுவாக வேலை செய்கிறதும் மக்களோட பழகிறதும் இவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நிர்வாகம், வங்கித்துறை, கல்வி, ஊடகம், விற்பனை, மனிதவள மேலாண்மை இந்த மாதிரி துறைகள்லாம் சிலருக்கு பொருத்தமாக அமையும். ஆனால் வெற்றி பெறுவது முயற்சி, திறமை, வாய்ப்பு இதனோட சேர்க்கையை பொறுத்து தாங்க இருக்குது. இந்த பாதத்தில் பிறந்தவங்க சில நேரங்களில் எல்லாரையுமே சீக்கிரம் நம்புவாங்க. பிறருடைய பிரச்சனையை அவங்களோட பிரச்சனை மாதிரி எடுத்துக்குவாங்க. மன அழுத்தத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இதனால் தேவையான இடத்துல இல்லைன்னு சொல்லவும் இவங்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய பலம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட உண்மையான பலம் மக்களை இணைக்கக்கூடிய திறன். குடும்பம், நண்பர்கள், வேலை எந்த இடமா இருந்தாலும் ஒற்றுமையை உருவாக்க இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த குணமே இவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக கூட அமையலாம். இவங்க பாரம்பரிய நம்பிக்கைப்படி ஆன்மீக பார்வை இவங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களை நினச்சி நன்றி உணர்வோடு இருக்கிறது, குடும்ப பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுறது, தர்ம செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் மன அமைதியும் வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளையும் இவங்களுக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்குங்க. மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய செல்வம் பணம் மட்டும் இல்லைங்க, அவங்களோட நல்ல குணம், நம்பிக்கையை காக்கக்கூடிய மனப்பான்மை, இனிமையான பேச்சு, உறவுகளை மதிக்கக்கூடிய இயல்பு, இதெல்லாம் தான். இந்த நல்ல குணங்களை சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அடுத்ததாக மக நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்க பொதுவாக அறிவை விரும்பக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை மேலோட்டமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன், எப்படி, என்னன்னு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கவே விரும்புவாங்க இவங்க. அதனால் இவங்களோட முடிவெடுக்கக்கூடிய முன் சிந்திக்கும் குணம் அதிகமாக இருக்கும். இவங்க சீக்கிரத்தில் மனம் தளரவே மாட்டாங்க. ஒரு தோல்வி வந்தாலும் அதிலிருந்து என்ன கற்றுக்கலான்னு இவங்க சிந்திப்பாங்க. இந்த குணம் வாழ்க்கையில் மெதுவாகவும் உறுதியாகவும் முன்னேற இவங்களுக்கு உதவுங்க. படிப்பில் ஆழமான ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. புதிய திறன்களை கற்றுக்கிறதுல விருப்பம் காட்டுவாங்க. ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், நிர்வாகம், அறிவியல், தகவல் தொடர்பு இந்த மாதிரியான துறைகளில் சிலர் இவங்க சிறப்பாக இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க அப்படின்னா அது முழுமையாக முடிக்கணுங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்கும். தரத்தில் சமரசம் செய்ய விரும்பவே மாட்டாங்க. அதனால் திட்டமிடல், பகுப்பாய்வு, நிர்வாகம், ஆலோசனை போன்ற பணிகளில் இவங்களோட திறமை முழுமையாக வெளிப்படும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்கிறதுல இவங்க கவனம் செலுத்தக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்க்க இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் சில நேரங்களில் அதிகமாக யோசித்து நல்ல வாய்ப்புகளை கூட இவங்க தவற விடுவாங்க. கவனமாக இருக்கணும். ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை மீது இவங்க அதிக அக்கறை காட்டுவாங்க. வீட்டில் அமைதி நிலவணும்னு விருப்பப்படுவாங்க. பெரியவங்களோட ஆலோசனையை மதிப்பாங்க. குழந்தைகளோட கல்வி மற்றும் எதிர்காலத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க நண்பர்களை எண்ணிக்கையால் இல்லைங்க, நம்பிக்கையால் தேர்ந்தெடுப்பாங்க. உண்மையான நட்பை ரொம்ப நாளைக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அதை மறந்துடவே மாட்டாங்க. மனசில் அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த காலத்தையும் மறக்க மாட்டாங்க. இவங்களோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறன், ஒழுக்கம், திட்டமிட்டு செயல்படக்கூடிய பழக்கம், பொறுப்புணர்வு, உண்மையை மதிக்கக்கூடிய மனப்பான்மை. இவங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக யோசித்து மன அழுத்தம் அடைவாங்க. எல்லாத்தையுமே இவங்க சுமக்க முயற்சி பண்ணுவாங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. சில நேரங்களில் உதவி கேட்கறது கூட ஒரு பலந்தாங்க. இதை நினைவில் வச்சுக்கணும். ஆனால் இவங்க பெரும்பாலும் யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டாங்க. பாரமாக யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு இவங்க யோசிப்பாங்க. வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய பலம் திட்டமிடக்கூடிய திறன்,
மற்றவங்கள அவசரப்படும் இடத்துல இவங்க அமைதியாக சிந்திச்சு முடிவெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த குணம் ரொம்ப நாளைக்கு இவங்களை முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட முதல் அடையாளமே அன்பும் பொறுப்பும் தாங்க. இவங்க வெளியில் கம்பீரமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மையான மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. குடும்பம், உறவுகள், பெற்றோர் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த தியாகத்தையும் இவங்க செய்ய தயங்கவே மாட்டாங்க. இவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத விட பலமுறை யோசித்து முடிவெடுப்பாங்க. ஒருத்தரை நம்புறதுக்கு நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த உறவை ரொம்ப காலம் காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய தலைமைத்துவத்தை விட வழிகாட்டும் தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட கருத்துக்களையும் கேட்டு அனைவரையும் இணைச்சிக்கிட்டு செயல்பட இவங்க முயற்சி பண்ணுவாங்க. கல்வியில் நல்ல ஆர்வம் இருக்கும். குறிப்பாக மனித வளம், கல்வி, நிர்வாகம், சட்டம், மருத்துவம், சமூக சேவை இந்த மாதிரி துறைகளில் இவங்க சிலர் சிறப்பாக இருப்பாங்க. தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இவங்களை வளர்ச்சி பாதையிலேயே வச்சுருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த பாதத்தில் பிறந்தவங்க பொறுப்புள்ள பணிகளில் நம்பிக்கை பெறுவாங்க. குழுவை ஒருங்கிணைக்கிறது, நிர்வாகம், நிறுவன மேலாண்மை, அரசு இல்லை அப்படின்னா தனியார் துறைகளில் பொறுப்பான பதவிகள் போன்றவற்றில் சிலர் முன்னேறுவாங்க. ஆனால் எந்த துறையிலையும் வெற்றி பெற முயற்சி, திறமை, வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமையை ரொம்பவே விரும்புவாங்க. இவங்க வீட்டில் சண்டை, பிரிவு போன்ற சூழ்நிலைகளை விரும்ப மாட்டாங்க. குழந்தைகளோட கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம் இதுக்காக திட்டமிட்டு செயல்படுவாங்க. நல்ல நண்பர்களை மதிப்பாங்க. ஆனால் துரோகம் செஞ்சவங்கள மறுபடியும் சீக்கிரத்தில், அதாவது எளிதில் நம்பவே மாட்டாங்க. அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களோட சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்வு, கருணை, ஒழுக்கம், குடும்ப பாசம், வழிநடத்தக்கூடிய திறன், நிதானமான முடிவெடுக்கக்கூடிய குணம் இதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம். இப்படி மகத்துவம் வாய்ந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களோட நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டு பொறுமையோட, முயற்சியோட முன்னேறினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை அடையலான்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிடம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிம்ம ராசிக்காரங்க எவ்வளவுதான் தைரியமானவங்களாக இருந்தாலும் கூட கடந்த 2 மாதத்தில் பலருக்கு வாழ்க்கை கொஞ்சம் பாரமாக இருந்திருக்குங்க. பலருக்கு இல்லை, நிறைய பேருக்கு. 195 பேருக்கு அப்படி தான் இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் தாமதமாகிறது, எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற உணர்வு மனசில் வந்திருக்கும். பண நெருக்கடி நிறையா பார்த்துருப்பீங்க. வருமானம் இருந்தாலும் செலவு தொடர்ந்து அதிகரிச்சிருக்கும். சேமித்து வச்சுருந்த பணத்தை கூட அவசர தேவைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலை நிறைய பேருக்கு வந்திருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழலில் சிலர் வந்திருப்பாங்க. யாருக்கிட்டெல்லாம் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, யார் முன்னாடி கௌரவமாக வாழணும்னு நினச்சாங்களோ அவங்கக்கிட்டேயே கையேந்தக்கூடிய நிலமை வந்திருக்கும். தொழில் மற்றும் வேலையில் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு வந்திருக்கும். செஞ்ச உழைப்புக்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் நிறைய இருந்திருக்கும். 1 2 ஒரு தடவையா 2 தடவையா பல தடவை இதே நிலைமை தான் வந்திருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை வந்திருக்கும். இவ்வளோ நெருக்கடி இருந்தால் வேலை மாறலான்னு கூட தோணியிருக்கும். குடும்பத்தில் சின்ன விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு வந்திருக்கும். தேவையே இல்லாத சண்டை, தேவையில்லாத வீட்டில் சத்தம், குழந்தைங்க முன்னாடி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை, ஒன்றுமே இருக்காது, விஷயமே இருக்காது, ஆனால் அங்கே சண்டை வந்திருக்கும். பார்த்தா வெளியில் தப்பாக தெரிகிறது நீங்கள் மட்டும்தான். அங்கே விஷயமே இல்லை, நீங்கள் 1/2 மணி நேரத்தில் கூடியிருப்பீங்க, சந்தோஷமாக சிரித்து பேசியிருப்பீங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் போட்ட சத்தமும் சண்டை மட்டும்தான் தெரியும். அங்கே கெட்டவங்களாக நிற்கிறது நீங்கள் தான். என்னை யாரும் சரியாக புரிஞ்சுக்கலங்கிற உணர்வு மனசில் இருந்திருக்கும். நீங்கள் சரியாக சண்டை போட்டாலும் சரி, சரியாக சொன்னாலும் சரி, சரியாக நடந்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய பேர் என்னவோ, உங்களுக்கு வரக்கூடிய நிலைமை என்னவோ, நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, நம்மளை கெட்டவங்க, தப்பானவங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. தேவையில்லாத பழியை வேற போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாதுங்க. வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே கவலை இருந்திருக்குங்க. நைட்டில் தூக்கம் சரியாக இல்லாத நாட்கள் தாங்க நிறைய இருந்திருக்கும். எதிர்காலத்தை பற்றி அதிக யோசனை மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது என்னவோங்க, அதை தூங்க போகிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஞாபகம் வரும். நாளைக்கு பசங்களுக்கு என்ன செய்யலாம், பிள்ளைங்களை எப்படி மேன்மை கொண்டு வரலாம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி முன்னேற போகிறோம், இவங்க முன்னாடி நம்ம எப்படி கௌரவமாக இருக்க போகிறோம், நம்ம இப்படி வாழணும்னு நினச்சோமே, இந்த நிலமையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லி எல்லாம் மனசுக்கு வந்துகிட்டே இருக்கும். தூக்கம் வரவே வராது. தூங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் தூங்கணும். நம்பிக்கை வச்ச சிலரால் ஏமாற்றம் ஏற்பட்டதாக சிலர் உணர்ந்திருப்பீங்க.
அதனால் யாரை நம்புறதுன்னே குழப்பமாக இருந்திருக்கும். யார்கிட்ட பழகுறாலும் கடைசியாக நமக்கு பின்னாடி போய் பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் யாரை நம்புறது, யார் கூட பழகுறதுனே உங்களுக்கு மனம் குழம்பி போய் அந்த மன அழுத்தமே உங்களுக்கு நிறையா இருக்கும். மன அழுத்த காரணமாக சோர்வு, தூக்கம் குறைவு, இல்லை அப்படின்னா உணவு நேரம் மாறுறது, இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். உடல்நல குறைவு இருந்தாலுமே மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்ப அவசியங்க. இந்த அனுபவம் சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். எல்லாரையுமே சீக்கிரம் நம்பக்கூடாது, செலவெல்லாம் திட்டமிட்டு செய்யணும், முடிவுகளை அவசரத்தில் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான உங்களுக்கு அனுபவத்தை, பாடத்தை இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். எல்லாம் மாறும்னு நம்புவோங்க, அந்த கடவுளை நம்புவோம். சரிங்களா? இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய மாதமாக அமையலாங்க. பல நாட்களாக நின்று இருந்த வேலைகள்லாம் மெதுவாக முடிவுக்கு வரும். உங்களை பற்றி தவறாக நினச்சவங்க கூட உங்கள் திறமையை ஏற்றுக்குவாங்க. சிலருக்கு புதிய நட்புகள்லாம் கிடைக்கும். சிலருக்கு பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் குறையும். ஆனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் பணவரவு நல்லாயிருக்கும். ஆனால் வந்த பணம் முழுசும் கையில் தங்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். வீட்டு செலவெல்லாம் அதிகரிக்கலாம், மருத்துவ செலவு வரலாம், கல்வி செலவு அதிகரிக்கலாம், வாகன செலவுகளும் வரலாம். பழைய கடன் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கூட கிடைக்கும். கமிஷன், போனஸ், இன்சென்டிவ் போன்ற வருமானங்கள் கூட கிடைக்கலாம். சொத்து விற்பனை மூலமாக வருமானம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. புது முதலீடு செய்ய நினைக்கிறவங்க முழுமையான ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அவசரமாக யாரோட பேச்சையும் நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். பங்கு சந்தை, கிரிப்டோ, அதிக ரிஸ்க் உள்ள முதலீடுகளில் கவனம் ரொம்ப அவசியம். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற ஆவணங்களெல்லாம் நீங்கள் சரி பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு எழுத்து விடாமல் வாசித்து அதுக்கப்புறமா நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். கூட்டு முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வருவாங்க. புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உணவு, துணி, நகை, கட்டுமானம், மருந்து, கல்வி, டிஜிட்டல் சேவை தொடர்பான தொழில்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். பெரிய முதலீடுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளிப்படுறது நல்லது. பங்குதாரர்களோட வெளிப்படையாக செயல்படணும். நீங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட திறமை பாராட்டப்படும். மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புது பொறுப்புகள்லாம் வரலாம். பதவி உயர்வு குறித்து பேச்சுகள்லாம் வரலாம். சம்பள உயர்வு சிலருக்கு கிடைக்க போகுது. வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. ஆனால் அவசரமாக ராஜினாமா செய்யக்கூடாது. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தனியார் நிறுவன ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரிக்குங்க. ஆனால் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்க முயற்சி செய்கிறவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய உருவாகலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கர்ப்பம் தரிக்க திட்டமிடுறவங்களுக்கு மருத்துவரோட ஆலோசனையோடு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்லதாக அமையலாம். மன அமைதியை காக்க துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்கும்போது கவனம் ரொம்ப தேவை. கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு ரொம்ப உறுதி. தந்தையோட ஆலோசனை உங்களுக்கு நல்ல பலனை தரும். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய நல்ல காலம் இது. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதனை கிடைக்கலாம். பெற்றோர்கள் குழந்தைகிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுங்க. திருமண பலன் பொறுத்த வரைக்கும் திருமணம் தாமதமாக இருந்தவங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். திருமண மாணவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். சில சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்தாலும் கூட சீக்கிரத்தில் அது சரியாயிடும். குடும்ப பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்கள். அப்போ தான் நன்மைகள் நிறைய நடக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை திறக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையலாம். மருத்துவ ஆலோசனையை தொடர்ந்து பின்பற்றுவது ரொம்ப அவசியம். நீங்கள் அதோடு ஆன்மீக நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறதும் மன அமைதியை உங்களுக்கு தரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. ஆனால் உடல் சூடு, கண் எரிச்சல், வயிற்று பிரச்சனை, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சத்தான உணவு இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கணும்.
வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். விசா தாமதமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னேற்றம் அதில் ஏற்படும். வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சீராக இருக்கும். வீடு வாங்க நினைக்கிறவங்க ஆவணங்களை சரி பார்த்து வாங்கணுங்க. நிலம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரலாம் உங்களுக்கு. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் ஆதிபராசக்தி, துர்க்கை அம்மன், காளியம்மன், மாரியம்மன், லக்ஷ்மி நரசிம்மர், சூரிய பகவான், இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வழிபாடு சிறந்த பலன்களை தரும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பரிகாரமாக நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். சிவன் கோவில்களில் வில்வ இல அர்ச்சனை செய்யுங்க. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துங்க, அது ரொம்ப நல்லது. பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. மாதத்தோட முக்கிய அறிவுரை உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் யாரையுமே நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பேசுகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். பணம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இறைவன் மீது நம்பிக்கை வச்சு முயற்சியை கைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் இந்த ஆடி மாதம் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டிய மாதம். ஜென்மராசிக்குள்ளே ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிக்கிறதால மனசில் தேவையில்லாத குழப்பம் வரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நிம்மதிங்கிறது இல்லாமல் போகும். குடும்பத்தில் புயல் வீசும். கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் ஏற்படும். நல்லவங்கன்னு வீடு வர அழைச்சி வந்தவங்களால் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் உண்டாகும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கரமடைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும். உழைப்பாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவும் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதால செலவுகள்லாம் கட்டுப்படும். அலைச்சல் குறையும். மனசில் நிம்மதி உண்டாகும். எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். பெண்களுக்கு மனசளவில் ஏற்பட்ட குழப்பமெல்லாம் விலகும். குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 19, 25, 28, ஆகஸ்ட் 1, 7, 10, 16. பரிகாரமாக நீங்கள் கற்பக விநாயகரை வழிபாடு பண்ண சங்கடங்கள்லாம் உங்களுக்கு விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் 1 வரை ஜென்மராசிக்குள்ளும் அதன் பின்னாடி 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார். பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலையை உருவாக்குவார். பொன் பொருள் புது வாகனம் அப்படிங்கிற கனவையெல்லாம் நனவாக்குவார். முயற்சிகளை வெற்றியாக்குவார். இந்த காலத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதும் விரயகுரு அஸ்தமனம் ஆகியிருக்கிறதும் கடந்த மாதத்தோட உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இல்லாமல் செய்யும். உங்கள் லாபாதிபதி புதனும் ஜூலை 31 வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வீடு மனம் வாங்குவதற்காகவும் தொழில் தொடங்குவதற்காகவும் வங்கியில் கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். இருந்தாலும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செலவுகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும். பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நன்மை உண்டாக்கும். அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலையும் நீங்கள் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடாது. நண்பர்களோட விஷயத்தில் எப்போவுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். பெண்கள் குடும்பத்திலோட ஆலோசனையை ஏற்காமல் எந்த ஒரு முயற்சியிலுமே ஈடுபடக்கூடாதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19, 24, 28, ஆகஸ்ட் 1, 6, 10, 15. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணலாம். சங்கடங்கள்லாம் விலகும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சூரியன் மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால கடந்த மாதத்தில் கிடைச்ச யோக பலன்களில் மாற்றம் ஏற்படும். சரளமாக வந்துட்டு இருந்த வரவில் தடை ஏற்படும். செலவு பல வழியிலும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் வந்து சோதனைக்கு ஆளாக்கும். அவசர தேவைக்காக கையிருப்பு கரையும். கையில் இருப்பதை வச்சு சமாளிக்க வேண்டிய நிலை வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கூடும். அலைச்சல் அதிகரிக்கும். மேலதிகாரியோட இணக்கமற்ற நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு போராட்டமயமாக இருக்கும். இருந்தாலும் ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால சங்கடங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றியாகும். பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். புது இடம் வீடு வாங்கும் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும்.
மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக செஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். ஆகஸ்ட் 9 முதல் விரய குரு நேர்கதியில் சஞ்சரிக்கிறதால அவருடைய பார்வைகளால் உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வம்பு வழக்கு எதிர்ப்பு அப்படின்னு இருந்த நிலவெல்லாம் மாறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டாக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் முதலீட்டு ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19, 28, ஆகஸ்ட் 1, 10. பரிகாரமாக நீங்கள் அண்ணாமலையாரை வழிபட எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.